XP95லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து XP95 மட்டும்தான் யூஸே பண்ணணும் ஃபார் அ டர்போ இன்ஜின். நான் உள்ளே போய் பேசுகிறேன். இதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் செய்யும் 4 தவறுகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாயிண்ட்டே வந்து இதான் போட்டிருப்பேன். இது ஒரு ரீசன் வை ஸ்டில் செடான் கல்ச்சர் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது. அது பாருங்க, ஆன்லைன் வச்சுருக்கிற 4-5 பேரே எனக்கு கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து யூஷுவலாக இல்லை, எப்போவுமே XP95 தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டிட்டு சிங்கிள் டிஜிட்டில் போனால் உங்களுக்கு எவ்வளோ செம்ம காண்டாகாது பாருங்கள். இட்ஸ் நாட் ஈவன், நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம். இதில் டிராஃபிக்கே இல்லை. இதில் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் பாட்டினா நமக்கு செம்ம காண்டாகாது. அப்படி தான் எனக்கு காண்டாச்சுன்னு. ஹலோ மக்களே, நேற்று வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னடா இது XP95லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து XP95 மட்டும்தான் யூஸே பண்ணணும் ஃபார் அ டர்போ இன்ஜின். நான் உள்ளே போய் பேசுகிறேன், இங்கே ரொம்ப காற்றடிக்குது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆக்டேன் பூஸ்டர். ரொம்பலாம் இன்க்ரீஸ் பண்ணாது, கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதனால் இது யூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ரியல் டைமில் பார்ப்போம் ஏதாச்சும் நமக்கு சேஞ்சஸ் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹுடி சும்மா போட்டிருக்கான். ஓகே, let's see மேப்பிங்கு இங்கே மறந்துச்சு. ஓகே, ரைட் தான். ரீசெட் பண்ணிடலாமா? இங்கேருந்து பார்த்துக்கோங்க, 9.9 சம்திங் இருக்குது. ரைட், ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம் மைலேஜ் அண்ட் நாக்கிங்கில் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா இதை அவனுங்க ப்ரொமோட் பண்ணதே அந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தானுங்க. பூஸ்ட் ஆக்டேன் reduces emission and gum buildup, stabilizer, boost octane up to, okay, let's see. நான் வந்து பேசிக்லி 150க்கு இது போட்டுக்கிறேன்னா, அப்போ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஸ்மெல் நல்லா இருக்குது, பார்ப்போம். இன்னுமே எனக்கு அந்த ஸ்லைட்டாக அந்த நாக்கிங் ஃபீல் இருக்க தான் செய்யுது. அதில் எதுவும் சேஞ்சஸ் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரில. பார்ப்போம், டிரைவிங் வைஸ் பார்க்கலாம். என்னடா 8.3ல் தான் இருக்குது. மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தா அதை விட காட்டு கொடரமாக இறங்கிட்டு இருக்குது. பார்ப்போம், பொறுமை. ஆக்சுவலாக நான் நேற்று போட்ட வீடியோலேயே நான் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க, என்னது XP95 யூஸ் பண்ணணுமா இதுக்கு அப்படின்னு. ஆன்லைனுக்கு இதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் செய்யும் 4 தவறுகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாயிண்ட்டே வந்து இதான் போட்டிருப்பேன். நீங்கள் கார் வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுவலை படிங்க. ஏன்னா உங்கள் மேனுவலில் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது ரெக்கமெண்டட் ஃபியூவல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 1 லிட்டர் TGDI பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹை கம்ப்ரெஷன் இன்ஜின். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூவல் போட்டால் தான் இதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த இன்ஜின்லேருந்து.
அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் வந்து என்ஜாயே பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் நார்மல் ஃபியூவல் போடலாம், பிரச்சனை கிடையாது. அது வந்து 91 ரேட்டிங்கில் இருக்கும், ஆக்டேன் ரேட்டிங். அது ப்ராப்ளம் வராது அவ்வளோவா. பட் டே டு டே யூஸ், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 99% ஆஃப் த டைம் நீங்கள் வந்து XP 95 யூஸ் பண்ணுங்கள் ஆர் அபவ். ஏன்னா அதுதான் இன்ஜினுக்கும் நல்லது, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸும் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்டேன் பூஸ்டர் இதெல்லாம் வந்து இது ரொம்ப மினிஸ்குவல்னு வச்சுக்கோங்களேன். அதிலே வந்து என்ன போட்டுக்கிறான்னா, நீங்கள் சம் 20 லிட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதோ 100 ml யூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ +1 ஏறும். அதுக்கு நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ திங்க் ஒரு 15 லிட்டர்ஸ்க்கு வந்து 300 ml யூஸ் பண்ணியிருக்கிறேன். போடு இருக்கிற எல்லா ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுங்க ரெக்கமெண்டடாக கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி ஊற்றிருக்கிறேன். ஜஸ்ட் டு சி டிஃப்ரென்ஸ், எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக. ஃபார்ச்சுனர் இது வேறு நான் கேட்டேன், இந்த பெரிய பெரிய எஸ்யூவி சைஸ் கார்ஸ்லாம் ஏன் ரொம்ப ஸ்லோ ஆகுறாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து முந்தி ஒரு வாட்டி வந்து நான் முன்னாடி I10 ஓட்டிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து என்னோடய ஆஃபீஸ் கொலீக் வந்து கிரெட்டா வாங்கினாப்புல. அந்த டைம் வந்து ஐ திங்க் டீசல் வேரியன்ட்னு நினைக்கிறேன். அப்போ ஆஃபீஸில் வந்து நாங்கள் இப்போ எல்லோரும் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம் அது எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாங்கின அந்த கிரெட்டா வந்து சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. அதில் எனக்கு பெரிய பெனிஃபிட்டாக தெரிஞ்சதே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நிறையா, நான் வந்து அந்த மெப்ஸ் ஆஃபீஸில் இருந்தேன். ஸோ அங்கே நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்கும் உள்ளே. அது எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் அப்படியே ஸ்மூத்தாக இறங்கி ஏறிச்சு. உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நான் அப்போ யோசிச்சுட்டு இருப்பேன், ஓகே எஸ்யூவிலாம் வாங்குறாங்க அப்படின்னா இதுதான் இவங்களோட பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்கும், இவங்களால நல்லா வந்து இந்த இம்பேக்டை அப்சார்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் போலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் சில வண்டிகள்லாம் ஓட்டினேன், பிரஸா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வேறு பிராண்ட்ஸ் எஸ்யூவிஸ்லாம் ஓட்டும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓகே மேபி கிரெட்டா மட்டும் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக மேபி ஒரு 3 years பேக் வந்து ஒரு கிரெட்டா ஓட்டினேன். அதில் வந்து எனக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. 2 years பேக் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிரெட்டா மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. பட் எனக்கு இப்போது இவங்கெல்லாம் ஓட்டுறதை வச்சு பார்க்கும்போது இவர் கூட பரவாயில்ல. நேற்றுலாம் நான் ஒரு 2-3 பேர் பார்த்தேன், ஃபுல் 0 போயிடுறாங்க. இந்த வண்டியிலே நான் அப்படி போக மாட்டேன். இந்த வண்டியிலே சஸ்பென்ஷன் வந்து பயங்கர ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஆனால் நான் இந்த வண்டியிலே வந்து அவ்வளோலாம் வந்து இம்பேக்ட் அடி வாங்குற அளவுக்குலாம் வந்து நான் வந்து இதாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளோ 0 ஸ்பீடில் போய் தான் நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஏறுவனே கிடையாது. கொஞ்சம் மினிமலான ஸ்பீடில் போயிட்டு ஏறினாலே எனக்கு வந்து இம்பேக்ட் இருக்காது. பட் ஃபுல் 0ல் போகிற அளவுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க சஸ்பென்ஷன் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும், அவங்க எவ்வளோ கடுப்பாக இருந்தால் 0ல் போவோம், இல்லைனா நமக்கு உள்ள இம்பேக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு போவாங்கன்னு யோசித்தேன். இது ஒரு ரீசன் வை ஸ்டில் செடான் கல்ச்சர் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, ப்ரீ ஒர்க் அவுட்டுக்குள்ளே ஐஸை மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த சவுண்டு தான் கேட்டுக்குது சைடில். பரவாயில்ல 11 வருது. பட் நம்ம வந்து ஃபுல் எண்டுக்கு போய்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி முடிக்கலாம். ஏன்னா இங்கே இப்படி தான் காட்டும், இதில் கொஞ்சம் ஸ்மூத் ரோடும் வந்துட்டு தான் இருக்கும். நான் யூஸ்வலி இதில் புல் பண்ணுற டிஜிட் வந்து 13.7. நம்ம வந்து அவ்வளோ ஆக்சிலரேட்டும் பண்ணுறது கிடையாது, அவ்வளோ அக்ரெசிவாலாம் ஓட்டுறது கிடையாது. ரொம்ப லைட் பேக்காக சில்லாக தான் ஓட்டிகிட்ருக்கிறது. இந்த மாதிரி ஏதாச்சும் குட்டி குட்டி இடம் வந்துச்சுன்னா இவனுங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணுவேனே தவிர மற்றபடி போகிறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிம் ரீச் ஆகும்போது இதில் ஏதாச்சும் மைலேஜில் ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுறதா. நாக்கிங்கில் ஆனால் மேபி ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ won't say இட்ஸ் வெரி நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குதே தவிர ரொம்ப பயங்கரமான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. பட் யா, ஐயோ ஸ்கூட்டி பாய்
கொஞ்சம் அப்படி தான். நம்ம கொஞ்சம் டைமிங் மாற்றி வந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வந்து ஃபுல் ஜீரோவில் ஃபுல் ஸ்டாப்புக்கு போயிட்டு அந்த இதை தாண்டி போயிட்டுருக்கு சொன்னல. இப்போ இதில் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயாச்சும் போயிட்டுருக்கிறேன். அவங்க வந்து ஃபுல் ஜீரோ போயிடுறாங்க. அதனால தான் வந்து இந்த பேட் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி அப்படியே ஜாம் ஆகி நின்றுட்டுருக்கோம். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதில் நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் ஜீரோ போகிறீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, டேமேஜ் ஆகும் வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா வந்து நார்மல் ஜல்லிக்கல் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு போல். போப்பா தம்பி, உனக்கு நான் வழி விட்றேன். போக மாட்டான் போலே. அடே செல்லமே, ஏதோ பண்ணுறான். சரி, நம்ம ரைட்டே போய்க்கலாம். ரைட், இப்போ எல்லாத்தையும் முந்தி போகலாமா? இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம். டே நெக்ஸான் பைத்தியக்காரா, மிடில் லைனில் போயிட்டுருக்கிறேன். நான் ஏதோ சும்மா லைட்டாக இப்படி டென்ஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. இது சும்மா ஒரு கோவத்தை வந்து ஒரு ஃபன்னாக அப்படியே இது பண்ணி லூசு பையிலே மென்டல் பையிலேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சப்ப மேட்ரு. அதெல்லாம் இருக்குது, நாக்கிங் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து 100% டைம் நம்மளே இப்படி போக மாட்டோம். நம்மளே வந்து ஜோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிடில் லைனில் போயிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் சில இது பெரிய மேட்ரு கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு கூடாது. அந்த செகண்ட் நம்ம வந்து லைட்டாக டென்ஷன் ஆகிறோமோ அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நாக்கிங் இருக்குது, இட் டிடன்ட் சேஞ்ச் மச். எனக்கு நோட்டீஸ் ஆகுது. எஸ்பெஷலி நான் 3rd கியர்லேருந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அதில் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பார்ப்போம், மைலேஜ்லேயாச்சும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த ஃபார்ச்சுனரை ஓவர்டேக் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஏன் தெரில, ஒரு ரொம்ப ஸ்லோவாகவே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ போகலாம், பொறுமையாக போகலாம் இனிமேல். கேம் மோஸ்ட் வாண்டட் ஆடி இருக்கீங்களா? இந்த கார் தான் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிகிட்ருப்போம். ஷெவி செம காம்பேக்டான கார். எனக்கு ஆக்சுவலி காம்பேக்டான கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு போகாமல் அந்த சைடு வந்து யாரை போட்டு தள்ள போகிறான்னு தெரில. லாரியுமா என்னங்கடா? 3rd கியரில் வந்து ஐ குட் ஃபீல் தட் நாக்கிங். சரி, நீங்கள் யூஸ்வலாகவே 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்லலாம் உங்களுக்கு நாக்கிங் இருக்கும். பட் ஒன்லி அட்வான்டேஜ் வித் டர்போ இஸ், இது வந்து நார்மலாக ஒரு 3 சிலிண்டரை வச்சு டர்போ எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண இன்ஜின் கிடையாது. இது வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் பில்ட் பண்ணும்போது டர்போக்காக பில்ட் பண்ணப்பட்ட இன்ஜின். ஸோ அதுதான் அதோட ப்ரைமரி ஆஸ்பெக்ட். ஸோ நீங்கள் XP95 ஃபியூவல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக்கிங் வந்து சுத்தமாகவே ஃபீல் ஆகாது. எனக்கு அதான் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ 2-3 நாளாக ஒரு எமர்ஜென்சி கேசஸ்னால லாஸ்ட்டு 2 டைம் வந்து நான் இந்த மாதிரி ஃபியூவலை ரீஃபில் பண்ணிட்டேன்.
எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ அதனால் நான் வந்து சரி செகண்ட் டைம் பண்ணிக்கலாம், எதுக்கு பெருசாக. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் XP95 வந்து நான் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டுட்டுருப்பேன். இங்கே பக்கத்தில் எந்த இந்தியன் ஆயில் பம்ப்லேயுமே வந்து XP95 இல்லை. இப்போவும் அதே மாதிரி தான் ஆக போகுது. 177 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரேஞ்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்ப்போம், ஒரு 2 நாள் வரும் இது எனக்கு, 2-3 நாள். நம்ம பாட்டுக்கு கண்டென்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் ஹைவே எங்கெங்கன்னு சுற்றிட்டு வருவேன். வந்தால் ஃபுல் ஜாலி மொத்தமாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவாப்புல. அதுதான் நீங்கள் பாருங்கள், என்லைன் வச்சுருக்கிற 4-5 பேரே எனக்கு கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து யூஷுவலாக இல்லை, எப்போவுமே XP95 தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆக்டைன் பூஸ்டரும் எனக்கு வந்து நாக்கிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் சம மைலேஜில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டிட்டு சிங்கிள் டிஜிட்டில் போனால் உங்களுக்கு எவ்வளோ செம்ம காண்டாகாது பாருங்கள். இட்ஸ் நாட் ஈவன், நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம், இதில் டிராஃபிக்கே இல்லை. இதில் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் பார்த்தா நமக்கு செம்ம காண்டாகாது. அப்படி தான் எனக்கு காண்டாச்சுன்னு. அது போகும்போதும் அப்படி தான் இருந்துச்சு, வரும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 3 minutes. இந்த மாதிரி இடத்துல தான் இதிலலாம் வந்து உங்களுக்கு பாட் ஹோல் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணி போயிடலாம். நீங்கள் உள்ளே இறக்குனீங்கன்னா கூட நீங்கள் ஈஸ்ட் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல உங்களால் கேமராவில் கார் ஆகுதான்னு சொல்லிட்டு. முன்னாடி ஆட்டோ போயிட்டுருக்குது. பட் ஸ்டில் நேற்று முந்தா நேற்றுலாம் வந்து ஒரு 4-5 SUV இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தமாத்துண்டு குழிக்குள்ளே இறக்க மாட்டுறாங்க, ஸ்லோ ஆகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 15 போகிறோம், ஏறிட்டோம்ல, இறங்கவே மாட்டுறாங்க. அவனுங்க பாட்டுக்கு பொறுமையாக 0 ஸ்பீடில் போய் மொத்த டிராஃபிக்கும் அப்படியே பின்னாடி ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்குது. என் கேள்வி என்னென்னா, பெரிய பள்ளத்தாக்கு இல்லை பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள், உள்ளே யாராச்சும் இருப்பாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, இல்லை மேபி ப்ரெக்னென்ட் லேடி யாராச்சும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இதுவே அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 1 inch தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எஃபெக்ட் தான். சரி, ரம்பிள் ஸ்ட்ரிப்புக்கும் நிற்கிறாங்க. இது ரம்பிள் ஸ்ட்ரிப் கூட கிடையாது, இது ஒரு நார்மலான இதுன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டா போ உன் வண்டியை பார்க்குறதுக்காக நான் ஸ்லோவாகிறேன். சரி, இதில் ஸ்லோவான ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கரடு மோடாக இருக்கும் உள்ள, அதனால் ஒரு லாஜிக் இருக்குது. சரி மக்களே, 12 வந்திருக்குது. ஐ திங்க் இந்த ஆக்டைன் பூஸ்டர்னால ரொம்ப ரொம்ப நெக்லிஜபிளான டிஃப்ரென்ஸ் தான் வருது. பேசிக்லி நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் போட்டுட்டீங்க, உங்களுக்கு நாக்கிங் ஃபீல் ஆகுதுன்னா போடலாம். ஸ்டில் எனக்கு வந்து ஸ்லைட்டாக நாக்கிங் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது 3rd gear நான் மாற்றும் போது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மைலேஜில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதுவுமே ரொம்ப ரொம்ப நெக்லிஜபிளான இம்ப்ரூவ்மெண்ட் தான். 2 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஒன்றுமே இல்லாததுக்கு 2 kilometer டிஃப்ரென்ஸ் தான் பிக் திங். நீங்கள் அதை பாருங்கள். நான் இங்கேருந்து ரைட் எடுத்து உள்ளே போயிடுறேன். ஜீனி இவன் காலை ஃப்ரீயாக வச்சுட்டு வண்டி ஓட்டுறாப்புல மாஸ்னே நீங்கள். இங்கே ஒரு GT BMW இருக்குது, டெய்லி பார்க்குறேன். இந்த கடை ஓனர் தான் போல். நாட் பேட் மக்களே.
11.8 9.6க்கு 11.8 எவ்வளோ பரவாயில்ல. 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்னாலும் இட்ஸ் குட். சரி, அதுக்கு தான் இது ஒரு சின்ன வீடியோவாக போடலாம். ஏன்னா அந்த ஆக்டைன் பூஸ்டர் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கி வச்சு அதை ட்ரை பண்ணாமல் இருந்தேன். இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேன். லெட்ஸ் see, நான் போகும்போது வேணால் ஒரு வாட்டி வீடியோ ஷூட் பண்ணாமல் நானே ஒரு வாட்டி பார்க்குறேன். மேபி கொஞ்சம் நேரம் கழித்து கூட அதோட எஃபெக்ட்ஸ் தெரியலாம். I'll update you guys. Cool then. என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி குஷாக் ரிவ்யூ பண்ணுவேன். நான் சென்னை போகல, பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் வந்து குஷாக் தான் ரிவ்யூ பண்ணுவேன். லெட் மீ நோ வேறு ஏதாச்சும் கார் இந்த வீக்கெண்ட் ரிவ்யூ பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் ரைட் கைஸ், பாய் 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 பாய்.